நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேத்து ஒர்க் போயிருந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணோம். கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, கேட் வால் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னடா ரீசன் அப்படின்ட்டு பார்த்தா, கேட் வால் லோக்கல் கேட் வால் தான். நாங்கள் கேட் வால் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபார்மர்கிட்ட சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ஃபீல்டுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ஃபார்மரே வாங்கிட்டு வந்துட்டார். கேட் வால்வும் அவரே தான் வாங்கிட்டு வந்திருந்தார். நாங்கள் பார்த்துட்டு கேட் வால் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி கேட் வால் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க, பிராண்டடாக வாங்கிட்டு வந்துடுங்கன்னு சொன்னோம். அவர் இல்லை பரவாயில்ல, இந்த கேட் வால்வே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் சரின்னு சொல்லிட்டு நாம்ளும் கொடுக்குற பொருள் வச்சு தானே வேலை செய்ய முடியும் அப்படின்றனால பார்த்திங்கன்னா, கேட் வால் பேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரிட்டன் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக உருவி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கேட் வால் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டோன்னா, 2 சைடும் ஸ்க்ரூ போட்டு ஏற்றி விட்டாச்சு. அதாவது நீங்கள் ஒரு டைம் கேட் வால் வைக்கும்போதே கொஞ்சம் காஸ்ட்டு கூட போட்டிங்கன்னா, கேட் வால் நல்ல லைஃப் வரும். இப்போ லோக்கல் கேட் வால் போட்டிங்கன்னா, அந்த கேட் வால் லைஃப்பில் 2 டைம் நீங்கள் லோக்கல் கேட் வால் சேஞ்ச் பண்ணுற மாதிரி